அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அப்ஷி. நான் ஓவி கல்வி பயிற்சி மையத்தில் தமிழ் மொழி படிக்கின்றேன். நான் இன்று சொல்ல போகிற கதை நம் தமிழகத்துக்கே பெருமை ஒழுக்க நூலாகிய திருக்குறளில் அடங்கிய ஒரு சிறப்பான குறளை அடிப்படையாக உள்ளது. திருவள்ளுவர் எழுதிய எல்லா குறளிலும் நம் வாழ்வுக்கு தேவையான அற்புதமான நீதி அடங்கியுள்ளது. அவற்றில் ஒன்றை நம்மளை சிந்திக்க வைக்கும் ஒரு கதை வடிவத்தில் பார்க்கலாம். குறள்: ஞாலம் கருதி நம் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். பொருள்: எதை எப்போது எப்படி செய்யணும் என்று அறிந்துவிட்டால் உலகமே வேண்டாம் என்று சொன்னாலும் வென்று விடலாம். கதை: முன்னொரு காலத்தில் எந்தக்கோட்டை என்ற ஊரில் மலைசாமி என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். தனக்கு என்று சொந்தமாக ஒரு நிலமும் கிடையாது. ஆனாலும் விவசாயம் தான் சோறு போடும் என்று ஆணித்தரமாக நம்பினார். அதே ஊரில் வாசித்து வரும் மாதையன் என்ற ஒரு செல்வந்தரிடம் இந்த விவசாயி போய் நிலத்தை குத்தகைக்கு கேட்டார். இந்த செல்வந்தரும் சில நிபந்தனைகளுடன் ஒப்புக்கொண்டார். இந்த விவசாயிக்கு தெரியாது இந்த செல்வந்தர் இந்த விவசாயியின் உழைப்பை சுரண்டலே இருந்தார் என்று. இந்த விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த செல்வந்தர் இவரிடம் வந்து கீழே விளைபவை உனக்கு, பிறகு மேலே விளைபவை எனக்கு என்று கூறினார். சரி என்று விவசாயி சொன்னார். இந்த விவசாயிக்கு புரிந்தது இந்த செல்வந்தர் தன் உழைப்பை சுரண்டலே இருந்தார் என்று. ஆனாலும் புத்திசாலியாக நிலக்கடலை பயிரிட்டார். மூட்டை மூட்டையாக முழு லாபமும் விவசாயிக்கு. இதை பார்த்த செல்வந்தர் தன் நிபந்தனைகளை மாற்றினார். கீழே விளைபவை எனக்கு, பிறகு மேலே விளைபவை உனக்கு என்று கூறினார். இந்த முறையும் இந்த விவசாயி புத்திசாலியாக நெல் பயிரிட்டார். மூட்டை மூட்டையாக முழு லாபமும் விவசாயிக்கு. இதை பார்த்த செல்வந்தர் மிக கோபமுடனும் ஏமாற்றமுடனும் வீடு திரும்பினார். நன்றி.